ஸோ ஒரு குரூஷியலான மேட்சை வந்து ராஜஸ்தான் ராயல் இந்த மேட்சை ஜெயிச்சுட்டு நாங்களும் டோர்னமெண்ட்ல அலைவா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ஒரு போன மேட்ச் படுதோல்வியிலிருந்து வந்து இவ்வளவு தூரம் கம்பேக் பண்ணி இந்த ஒரு மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. அந்த விதத்துல சந்தோஷப்படலாம். பட் அவங்க ரன் ரேட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்ன மேட்ச் ரிசல்ட் வரப்போதோ அந்த ரிசல்ட்டை பொறுத்து தான் நீங்க பிளே ஆஃப் போவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற வருத்தம் இருக்க போகுது. பட் இது என்னதான் உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்தாலும் அது ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ எப்படியாவது ஒரு அவுட் சைட் சான்ஸ் கிடைக்காதான்ற நம்பிக்கை வந்து ஆர்ஆருக்கு இருக்கும். சரி, மேட்ச்ல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு மேட்சை பொறுத்தவரை தெளிவான திட்டத்தோட சஞ்சு சாம்சன் வந்தாருங்க. டாஸ் அப்பயே ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லிட்டாரு. நாங்க இன்னைக்கு டாஸை வின் பண்ணி பவுலிங் தான் போட போறோம். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு மேட்ச் வின் பண்ணணும், இந்த மாதிரி பிளே ஆஃப் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சேசிங் பண்றது தான் பெட்டர் அப்படின்றது. ஸோ அந்த சேசிங் டாஸ்லயே வந்து தெளிவா இருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் வந்து போட்டு கரெக்டா அந்த பவர் பிளேலயே பாத்தீங்கன்னா மெயின் விக்கெட்ஸான தவானா இருக்கட்டும், பிரபு சிம்ரனா இருக்கட்டும், இந்த மாதிரி மெயின் விக்கெட்ஸே டப்புன்னு விக்கெட் எடுத்தாங்க. ஸோ ரன் அந்த அளவுக்கு கொடுத்தாலுமே விக்கெட் எடுத்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா அவங்களோட மெயின் பேட்டரான லிவிங்ஸ்டோனை வந்து செம்மையா எடுத்தாருங்க. நவதீப் சைனி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வந்து மேட்ச் விளையாடுறாரு. செம்ம ஃபாஸ்டா லைன் அண்ட் லென்த்தை போட்டுட்டு ஒரு பக்கம் லிவிங்ஸ்டோன் வந்து 6-4 அடிக்கிறது வந்து பேட்லயே வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு லைன் அண்ட் லென்த்தை வந்து ட்ரபிள் பண்ணிட்டே இருந்து ஸோ அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பில் செம்ம ஃபாஸ்டா போட்டு அவரோட விக்கெட் எடுத்தாரு. கரெக்டா பிளான் பண்ணி ஸோ அவரை சுத்தல்ல விட்டு கடைசியில் ஸ்டெம்பை போட்டு அடிச்சு தூக்கிட்டாரு. அவரே சிரிச்சுக்கிட்டு போனார். அந்த மாதிரி ஒரு 4 விக்கெட்டுங்க. அவங்களோட மெயின் பேட்டர் 4 எடுத்ததுக்கு அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் எப்படி கம்பேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணது ஜிதேஷ் சர்மா மற்றும் சாம் கரன். அங்கிருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா 6-4 அடிச்சு அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த டெத் ஓவர்ல பாத்தீங்கன்னா செமையா டாமினேட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ். 5 ஓவர்ல 70 ரன் அடிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து ஷாருக் கான், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாம் கரன். இவங்க 2 பேரும் அதிரடியில தான் அவங்க 187 டார்கெட்டே அடிச்சாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்களோட ராஜஸ்தான் ராயலோட மெயின் பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா சகல். அவருடைய ஓவர்ல 28 ரன்னுங்க. ஸோ ஒரு பக்கம் 6-4 இவர் அடிக்க ஸ்ட்ரைக்கர் மாத்தி கொடுத்தா சாம் கரன் 6-4ன்ற மாதிரி சகலை வச்சு செஞ்சு விட்டாங்க இன்னைக்கு. ஸோ 187 ரன் வந்து சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 200-220 விக்கெட் தாங்க இது. ஸோ டெல்லி எப்படி அடிச்சாங்களோ அந்த மாதிரி விக்கெட் அடிச்சிருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே உங்க பவர் பிளேல விக்கெட் விட்டதுக்கு அப்புறம் அந்த மொமெண்டத்தை பில்டு பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அவங்க ஸ்கோரை செட் பண்ணாங்க. இதை வந்து ராஜஸ்தான் ராயல் அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றதுதான். ஸோ இனிஷியலா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் இன்னிங்ஸ் 2 விதமா படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் ஒன்று, செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் ஒன்று. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பயங்கரமா ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பா வந்து ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் இவங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் எடுத்தீங்கன்னா நீங்க ஒரே ஒரு ஆளை தான் நீங்க சொல்லலாம். ஜெய்ஷ்வால் மட்டும் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, வேற யாரும் பண்ணல. அந்த மாதிரி தான் இன்னைக்கும் நடந்தது. பட் இன்னைக்கு என்னன்னா ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல மட்டுமே ஜாஸ் பட்லர் 5 வாட்டி டக் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி டக் அவுட் ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். குறிப்பா போன சீசனோட ஃபைனலிஸ்ட் ஆரஞ்சு கேம்பினர் இந்த சீசன்ல நே அப்படி பண்றாரு அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சஞ்சு சாம்சனோட ஃபார்மும் இன்னைக்கு சரியில்லைங்க. ஸோ ஒரு பக்கம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷ்வாலோட இன்னிங்ஸ் தான். ஸோ எப்பவுமே அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம், அட்டாக்கிங்கா ஆடுறதும் ஸோ அந்த இன்டென்ட்டை காமிச்சிட்டே இருப்பார். பட் இன்னைக்கு வந்து சென்சிபிளான ஒரு நாக்கு. ஸோ ஒரு பக்கம் விக்கெட்டை போயிருச்சு. போன மேட்ச் வந்து நம்ம இந்த மாதிரி விக்கெட்டை விட்டு தான் தோத்தோம். இந்த மேட்ச் நம்ம சென்சிபிளா ஆடணுன்ற மாதிரி அவர் வந்து ஆங்கரிங் ரோல் பண்ணாரு. படிக்கல் வந்து அட்டாக்கிங் ரோல் பண்ணாருங்க. படிக்கல் வேற மாதிரி அட்டாக்கிங் ஷாட் வேற லெவலா ஷாட் விளையாடிட்டு ஒரு பக்கம் இருந்தாரு. அவருக்கு பேட்டிங் ட்ராக்கா இருந்தா செமையா ஆடுறாரு. இந்த ஸ்லோயிஷ் இந்த மாதிரி பிச்சா இருந்தா அவர் கஷ்டப்படுறாருன்றது கிளியரா தெரியுது. அதுக்கப்புறம் அவர் ஒரு 50 அடிச்சோன்னா அவுட் ஆனதுக்கு அப்புறம் வந்தார் சஞ்சு சாம்சன். அவரும் அப்படியே அவுட். ஸோ அந்த சஞ்சு சாம்சனோட பியூர் ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா எடுத்துட்டு போவோன்ற மாதிரி ஜெய்ஷ்வாலை எடுத்துட்டு போனாரு. அவரும் 50 அடிச்சோன்னா அவுட்டுங்க. அதுக்கப்புறம் தாங்க வந்தாரு மெயின் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இட்மயர். அவர் பேர்லயே இட்டு இருக்கு. வந்தவொடனே 6-4ன்றது தான் டீலிங்கே. வேற லெவலா அடிச்சுட்டு ஸோ நடுவில் வந்து சாம் கரன் வெறுப்பேற்றுற மாதிரி இந்த சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்து கடைசி ஓவர் எடுத்துட்டு போயிட்டு 9 ரன் அடிக்கணும் போது எட்மயர் அவுட் ஆயிட்டாரு. கடைசியில் துரு சோரியல் வந்து 6 அடிச்சு அந்த மேட்சை ஜெயிச்சுட்டாங்க. பட் இன்னைக்கு பொறுத்தவரையும் கடைசி ஓவர் வரையும் எடுத்துட்டு போய் 6 ஜெயிச்சதுனால அவங்களுக்கு ஒரு ஹோப்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு பொறுத்தவரையும் 2 டீமுமே ஃபீல்டிங்ல சுமாரு, கேட்சிங்ல சுமாரு, எதுவுமே உருப்படியா பண்ணுங்க. ஸோ கையில போற பால்லாம் 4 விடுறாங்க. கேட்சும் ஈஸியா பிடிக்க வேண்டிய கேட்ச் எல்லாமே விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் விடாம இருந்தா ஸோ ஒரு பக்கம் பஞ்சாபுக்கும் ஜெயிச்சதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆர்ஆருக்கும் ரன்னே கம்மியா இருந்திருக்கல வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் நடந்தது. ஃபீல்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா 2 டீமுமே மட்டமா பண்ணாங்க. பட் இதுல எந்த டீம் பெட்டரா பேட்டிங் விளையாடினாலும் அவங்க ஜெயிச்சாங்க. பட் என்ன ஃபர்ஸ்ட் விளையாடினவங்க அவ்வளோ டார்கெட் செட் பண்ணாங்க. செகண்ட் விளையாடினவங்க அந்த டார்கெட் ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. இதே அப்படி மாத்தி போட்டு ரிவர்சபிள் ஆயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் நடந்திருக்கும். ஸோ எனிவே இன்னைக்கு வந்து லக் வந்து ராஜஸ்தான் ராயல் சைடு இருந்ததால அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இனிமேட்டு லக் வந்து அவங்களுக்கு இருக்கா அப்படின்றது மற்ற டீமோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.